Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவன் நம்மை கிருபையாக அவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்து தேவன் நடத்தி வந்த அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And even in this early morning service, I thank God for bringing us to His presence and leading us into His presence. 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கும் நம்முடைய தியானத்தில் இன்றைக்கு 80வது நாளுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். We have entered 80th day in the 180 devotions from Proverbs. உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை பெரிதாய் இருந்தது. Truly the grace of God is great among us. இன்னும் நமக்கு 100 நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. Still we have 100 days before us. கர்த்தர் இம்மட்டும் கிருபை தந்தவர், இனிமேலும் கிருபை தந்து நடத்த வல்லவர். The Lord who gave us this grace so far is also able to give us grace henceforth and lead us. நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிற தியானங்களினுடைய நோட்ஸ் acabRC.comல நீங்கள் போவீங்களானா அங்கே ப்ராவர்ப்ஸ் அப்படின்ற டேப்ல உங்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்திலே எடுக்கிற நோட்ஸை ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ் என்ற தலைப்பிலேயும் அதே வேளையிலே இந்த தியானத்தை கேட்டு தங்களுடைய பார்வையிலிருந்து நோட்ஸ் எழுதுகிற சகோதரி ரிதி அவர்கள் எழுதி அனுப்புகிற நோட்ஸும் லேமேன்ஸ் நோட்ஸ் என்ற தலைப்பிலே சம்மரியாக நம்முடைய வெப்சைட்லேயே நாம் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயன்பெற விரும்புகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். These notes that we take on every devotion is being uploaded in our website. You can visit www.acabrc.com and in that under Proverbs tab you can click, you can find two options as Preacher's Notes and the Layman's Notes. So all these devotions are uploaded under Preacher's Notes and in the Layman's Note you can see the note that is being sent by Sister Rati who has given her notes in her perspective. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைய தியானத்தையும் நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். Let us start today's devotion with a prayer. Thank you Lord. Thank you Jesus. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமையான பரம தகப்பனே, Our holy and merciful Father, இந்த கால வேளையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் எங்களை முற்றிலும் தாழ்த்தி கொண்டு உம்முடைய திருப்பாதங்களை நாங்கள் வந்து சேருகிறோம். Lord, we humble ourselves completely and come to your feet in this early morning hour, Lord. நீர் உண்மையாகவே நல்லவர். Lord, you are truly good, Lord. நீர் வல்லவர். You are great, Father. நீர் போதுமானவர். Lord, you are sufficient, Lord. நீர் இரக்கமுள்ளவர் கர்த்தாவே. Lord, you are merciful, Lord. இந்த காலவேளையிலேயும்
உம்முடைய இரக்கங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, even this morning we are seeking your mercies, Lord. இந்த காலை வேளையிலே நலமானதை எங்களுக்கு போதித்து உம்முடைய நித்திய பாதையிலே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may teach us that is good to us and lead us in your path of eternity. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க பண்ணோம். Lord, make us to hear your voice today, Lord. எங்களுக்கு ஆலோசனை தாரும் அப்பா. Lord, give your counsel today, Lord. எங்களுக்கு நீர் போதியும் ஆண்டவரே. Lord, you teach us today, Lord. எங்களை எச்சரியும் அப்பா. Lord, you warn us, Lord. எங்களை கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே. Lord, you rebuke and convict us, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இன்றைக்கு மகிமைப்படுத்தும். Lord, glorify your name, Lord. சித்தத்திற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves to your will today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. மீண்டும் ஒரு முறை இந்த 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கிற இந்த தியானத்திற்கு ஆன்லைன்ல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I once again welcome and greet everyone who is taking part in this 180 devotions from Proverbs through online. யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக, லைவ் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless everyone who is watching this through YouTube and Facebook and Arc TV and Live TV. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. May the Lord be with us. இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். Let us continue to meditate this scripture passage. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். Let us once again read from the book of Proverbs chapter 3 verses 13 to 17. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் அல்ல. For her proceeds are better than the profits of silver, and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. அதின் வலது கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Length of days is in her right hand, in her left hand riches and honor. அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். Her ways are ways of pleasantness, and all her paths are peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வேத பகுதியை ஒரு சில நாட்களாக நாம் தொடர்ந்து இதிலே தரித்திருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are continually remaining in the scripture passage and meditating from this portion. முதலாவது நாம் கவனித்தது, ஏன் இந்த ஞானம் பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் நிகரற்ற ஒரு உயர்விலே இருக்கிறது என்று கவனித்தோம். First we saw why wisdom is incomparable to gold, silver and rubies. இரண்டாவதாக இந்த ஞானம் ஒரு ராணியோடு ஒப்பிடப்பட்டு அவளுடைய 2 கைகளிலேயும் அது சுமந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். So next we saw that this wisdom is compared to a queen who has blessings on both her hands. விசேஷமாக நாம் இந்த காலகட்டத்தில் இடது கையில் இருக்கிற 2 ஆசீர்வாதங்களை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். Especially we are listening and meditating about the blessings of the left hand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதுல இடது கையில் 2 ஆசீர்வாதம், ஒன்று செல்வம், இரண்டாவது கனம். So in that we found that there are 2 blessings in the left hand. One is riches and the other one honor. முதலாவது செல்வத்தை குறித்து 4 வேத சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். First I shared 4 truths about riches. அடுத்ததாக நாம் கனத்தை தேடக்கூடாத 3 வழிகளை குறித்து உங்களோடு பேசினேன். Next I spoke about the 3 ways that we should not seek honor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அடுத்ததாக நாம் அந்த வசனத்தை முடிக்கும்போது வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல அதின் வழிகள் இதமான அல்லது இனிதான வழிகள் அப்படின்ற வார்த்தையில நம்ம நிறுத்தணும். So again in the last meditation we meditated her ways are ways of pleasantness. வேதத்தின்படி இனிதான வழிகள் என்றால் என்ன? So according to Bible, what are pleasant ways? முதலாவது நாம் கவனித்தோம், அது நேர்மையின் அல்லது பரிசுத்தத்தின் தூய்மையின் வழிகள்.
First we saw that they are the ways of purity. இரண்டாவது, இனிதான வழிகள் என்பது தேவ பிரசன்னம் நிறைந்த வழிகள். Second, pleasant ways are ways with God's presence. மூன்றாவது, இனிதான வழிகள் என்பது சமாதானத்தின் வழிகள். Third, pleasant ways are ways of peace. இன்றைக்கு இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதிக்கு நாம் போகலாம். So let us go to the second part of this verse. 17ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி. Second part of verse 17. இந்த ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானம். And all our paths are peace. எல்லா பாதைகளும் சமாதானம். All our paths are peace. ஒரு மனிதன் தேவனுடைய ஞானத்தால் நடத்தப்படுகிறான் என்பதற்கு அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலேயும் அவன் சமாதானத்தை காத்துக்கொள்கிறான். So the evidence that a person is led by the wisdom of God is that he will have peace in all the paths that he go through. பாருங்க, ஒருவன் தேவனை பின்பற்றுகிறவனா இருந்தாலே அவனுடைய பாதைகள் சமாதானத்துல தான் இருக்கணும். So if a person follows the Lord, then his ways and paths should be filled with peace. ஏன் தெரியுமா? You know why? நம்முடைய திருத்துவ தேவன் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. It's because the Bible teaches that our triune God is a God of peace. எபிரேயர் 13:20 வாசித்தால், If you read Hebrews 13:20, நம்முடைய பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று வாசிக்கிறோம். we read God the Father is a God of peace. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தால், If you read Isaiah 9 and verse 6, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு என்று வாசிக்கிறோம். we read Jesus the Son is the Prince of Peace. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது, If you read Galatians 5:22, பரிசுத்த ஆவியானவருடைய கனி சமாதானம் என்று வாசிக்கிறோம். we read the fruit of the Holy Spirit is peace. அப்போ அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் சமாதான வழியில மட்டும்தான் நடக்க முடியும். So every person who follows him can walk only in the path of peace. அப்போ சமாதானத்தின் வழி ஞானத்தின் பாதை என்று சொல்லும் பொழுது வேதம் மறைமுகமாக நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தில் உள்ள எல்லா பாதையுமே சமாதானத்தின் பாதை அல்ல. So when the Bible says the path of peace and the path of wisdom, so it gives an indirect or hidden message that all the paths are not peaceful paths in this world. இந்த உலகத்திலே தோன்றும் அநேக வழிகளுடைய முடிவு சமாதானமாய் இருப்பதில்லை. So most of the paths in this world, their end is not peaceful. அநேகர் சமாதானம் சமாதானம் என்று கூறுகிறார்கள். Many people say peace and peace, ஆனால் அங்கே சமாதானம் இல்லை, கலகம் தான் இருக்கிறது. but there is no peace, only rebel. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே தான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்களானால், That's why if you read Isaiah chapter 59 verses 7 and 8, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. their feet run to evil and they make haste to shed innocent blood. Their thoughts are thoughts of iniquity, wasting and destruction are in their paths. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கைகளில் அவர்களுடைய நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். The way of peace they know not, and there is no judgment in their goings. They have made their crooked paths. Whosoever goeth therein shall not know peace. தேவனற்ற உலக வழி எப்படிப்பட்டது என்றால், அந்த வழியில சமாதானம் இல்ல. So how is this path of this world which is devoid of God? You cannot find peace in that path. அந்த வழியில நடக்கிறவர்களுக்கு சமாதானம் என்றால் என்னவென்றே தெரியாது. People who walk in that path don't know what is peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனால் ஒருவன் ஞானத்தை கண்டடைந்து ஞானத்தை பின்பற்றி போவானானால், But if a person finds wisdom and pursues wisdom, அந்த ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானம். he can find that peace in all the paths of his wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இந்த சமாதானத்தின் பாதையை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். So today let us meditate about peaceful paths. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சமாதான பாதையை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த போது 3 முக்கியமான சமாதான பாதைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். As I was meditating about peaceful paths, the Lord showed me 3 important paths of peace. நாம் வாழ்க்கையிலே கடந்து போகும் பாதைகளிலே சமாதானத்தை அடைய இந்த 3 பாதைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். We should show much attention in these 3 paths of peace as we go in this path of this world. முதலாவதாக, First, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனத்தை நாம் பார்க்கலாம். Luke chapter 14 verses 31 and 32. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது
தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. Or what king going to make war against another king does not sit down first and consider whether he is able with 10,000 to meet him who comes against him with 20,000? Or else, while the other is still a great way off, he sends a delegation and asks conditions of peace. சானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்ளுவான். So he will send a delegation and asks conditions of peace. இது ஒரு ஞானமுள்ள ராஜா செய்யற வேலை. So this is a work done by a wise king. ஒரு ஞானமுள்ள ராஜா என்ன செய்வான்? யுத்தம் தன்னை சூழ்ந்து கொண்டது என்று கண்டுபிடித்த உடனே தனக்கு இருக்கிற 10,000 சேவகர்களை வைத்து தான் எதிர்க்க வேண்டிய ராஜாவை மேற்கொள்ள முடியுமா முடியாதா என்று அவன் முதலாவது கணக்கு பார்க்கிறான். So what will a wise king do when he is surrounded by a war? Then he will just sit and first calculate whether he will be able to encounter this battle with the 10,000 servants whom he have. தன்னுடைய 10,000 சேவகர்களோடு அவன் மேற்கொள்ள முடியாது என்று கண்டுவிட்டா அவன் உடனே என்ன பண்ணுவான்னா பேக் சேனல்ல போய் எதிர்த்து வருகிற ராஜாவோட ஒரு செட்டில்மெண்ட்டை பேசுவான், ஒரு சமரசத்தை பேசிடுவான். So if in case he finds that he will not be able to overcome that king by his 10,000 soldiers, then he will go through a back channel and go for a peace treaty with him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சமாதானத்தின் பாதையில முதல் பாதை என்னவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் சமரசம் அல்லது முன்னாகவே பேசி தீர்த்து கொள்ளுகிற ஒரு பாதை. So the first path of peace is path of settlement. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த பாதையில ஞானம் அப்பதான் வெளிப்படும். So only then wisdom is revealed in that path. தன்னுடைய தேசம் பாதுகாக்கப்படும். His nation will be protected. தன்னுடைய மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. His people will be protected. தன்னுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படும். All his possessions will be protected. இந்த மனிதன் ஞானமற்றவனாய் இருந்தால் தன்னுடைய ஈகோவை வைத்துக்கொண்டு வெற்றி எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி வேகமாய் போய் பின்பு தோல்வி முகத்தோடு இழப்போடு திரும்பி வருவான். If this person is not wise, then he will go ahead with his ego that he can overcome, but at last he ends with a loss. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25 முதல் 26 பாருங்க. Matthew 5 verses 25 and 26. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து. Reach a settlement quickly with your adversary while you are on the way with him, or your adversary will hand you over to the judge and the judge to the officer, and you will be thrown into prison. ஒருவேளை நீ நல் மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். And I assure you, you will never get out of there until you have paid the last penny. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது நாம சமாதான பாதையில எல்லாரோட சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஒரே நிலையில இருக்க மாட்டாங்கன்றது இது ஒரு எச்சரிப்பு. So this is a warning to say that all the people whom we have to make peace will not be the same kind of people. நீங்கள் இதற்கு சற்று முந்தின 2 வசனங்களை வாசித்தால், so if you read previous 2 verses, மத்தேயு 5:23 முதல் 24, Matthew chapter 5 verses 23 and 24, ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு வாசிக்கிறோம். Therefore if you bring your gift to the altar and there remember that your brother has something against you, leave your gift there before the altar and go your way. First be reconciled to your brother and then come and offer your gift. இதன் அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு சிலர் இருப்பாங்க, நமக்கு அவர்களோட ஒரு வழக்கு இருக்கலாம். So it means that there will be some people with whom we may have some issues. நம்ம சில பேரோட மன வருத்தம் இருக்கலாம். With some people we may have some disagreements. சில பேரோட விரோதம் கூட இருக்கலாம். Sometimes we
may have some enmity with some people. ஆனால் எல்லாருமே நம்ம வந்து பழிக்கு பழி தீர்க்க போறதில்ல, எல்லாருமே நம்மகிட்ட சண்டைக்கு வர போறதில்ல. But it's not that everyone gonna take a revenge against us or come to strive against us. எல்லாருமே நியாயாதிபதிகிட்ட போயிட மாட்டாங்க. It's not that everyone will go to the judge. சில பேர் இருப்பாங்க, அவங்க நம்ம பிரச்சனை இருந்தா கூட அமைதியா போயிடுவாங்க. உதாரணமா ஒரு சகோதரன். So for example, we have brothers who will just go away calm even if you have some issue with them. ஆனால் சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து பவர்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வல்லமையான அதிகாரம் நிறைந்த இடங்கள்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. So there will be certain people in your life who can have powerful connections and they will know powerful people. அவர்களுக்கு வந்து பணபலமும் இருக்கும், ஆள் பலமும் இருக்கும். So they will have both the influence and affluence. எல்லாவற்றையும் கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. They can take everything to court. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ எச்சரிப்பு இல்லாம இருந்திர கூடாது. So Jesus says that you should not be careless with those kind of நீ people. அலட்சியமா இருந்திர கூடாது. You should not be very careless about them. நீ வந்து உடனே செயல்படணும். You have to act swiftly. நீ வந்து அவங்க உன்னை வந்து நியாயாதிபதியினிடத்துல இழுத்துட்டு போற வரைக்கும் நீ காத்திருக்க கூடாது. You should not wait for them to drag you to court. அவங்க வழியில இருக்கும்போதே அவர்களோடு நல்மனம் பொருந்திரணும், சமாதானம் பண்ணிரணும். Even while they are on the way, you have to make peace with them. நீ உன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களோடு நீ சமாதானம் பண்ணிரணும். You have to humble yourself and seek peace with them. கை மீறி காரியங்கள் போவதற்கு முன்பதாகவே நீ செட்டில்மெண்ட்ட பேசிரணும். You have to make a settlement before things get out of your hand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த சம்பவம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, ஒருத்தட்ட காசு கடனா வாங்கிட்டு கடனை நேரத்துக்கு கொடுக்காம பின்பு அவன் கோர்ட்டுக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது. So this incident speaks about a person who borrows money from a person and don't repay it until that person go to the court. சில பேர் இருக்காங்க, கடன் வாங்கும்போது அப்படியே தங்களை தாழ்த்தி போய் கெஞ்சி பணத்தை வாங்கிடுவாங்க. So there are people who are very humble and who plead when they borrow money. அவங்க வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, இந்த நாளுக்குள்ள கண்டிப்பா நான் திருப்ப கொடுத்துருவேன். They will make promises that I will repay this money by this time. பாருங்க, இந்த கடன் கொடுக்கிறவர்களும் பாருங்க, அவங்க என்ன வட்டி போடுறாங்களோ அது கெட்ட வட்டியோ நல்ல வட்டியோ நியாய வட்டியோ அநியாய வட்டியோ அது கிடையாது. நம்முடைய தேவைக்கு அவங்க அந்த நேரத்தில் வந்து உதவுறாங்க. So even these lenders, they will just help us no matter whether it's a just interest or unjust interest, whatever it might be, but they help us for our need. அவங்க நம்மள தேடி வரல, நாம தான் அவங்கள தேடி போனோம். They don't come seeking us, but we go seeking them. அவங்க ஒரு terms and conditions ஆரம்பத்திலே சொல்றாங்க. So they tell all the terms and conditions at the beginning itself. நிறைய பேர் வந்து கடன் வாங்கும்போது அது அநியாய வட்டியா தெரியாது, கடன் வாங்குனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அநியாய வட்டின்னு பேசுவாங்க. Many people while borrowing, they will not consider or seem to have it be that unjust interest, but only after they borrow they will consider it as an unjust interest. அவன் கடன் கொடுக்கும்போதே சொல்றானே இவ்வளவுதான் வட்டி கட்டணும்னு தான சொல்லி தான கொடுக்கறான். So even while he is lending money, he says to you that you have supposed to pay so much of interest. எல்லாத்தையும் கணக்கு பார்த்தானே நீங்க வாங்குனீங்க. So you calculated everything and only got that money. சில பேர் இருக்காங்க, வாங்குற வரைக்கும் அமைதியா தாழ்த்தி தங்களை அப்படியே அவனுக்கு முன்பாக பணிந்து நீ காசு கொடுத்தா போதும்பா அப்படின்னு நிப்பாங்க. There will be some people who will be very humble, very lowly, who will just plead, if you give the money, that is enough. ஆனா காசு கையில வந்ததுக்கு அப்புறமா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிற பழக்கம் சில பேருக்கு இல்ல. But once they receive the money, they don't have the habit of repaying it. கடனை கையில வாங்கினதுக்கு அப்புறமா இல்லாத நியாயம், இல்லாத சட்டம், இல்லாத தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. After receiving that loan, they will just speak all kinds of law and philosophies. பாருங்க, இந்த கடன் கொடுக்கறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எத்தனை காலம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, வாங்கின கடனை வட்டியோட நீங்க கரெக்டா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. See, these money lenders, they will be good to you until you are good to them by repaying the money. ஆனா அவர்களிடத்துல நீங்க கொஞ்சம் விளையாடி தந்திரம் பண்ண ஆரம்பிச்சீங்க, அவர்களை நீங்க வந்து அசட்டை பண்ண ஆரம்பிச்சீங்க, அவர்கள்ட்ட நீங்க சரியா நடந்துக்கலனா அவர்களுடைய மோசமான பகுதியை அவங்க காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. But if you try to play sport with them, if you don't play or if you are not good with them, then they will start becoming dangerous to you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீ உன் பேமெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு அவன் கோர்ட்டுக்கு போற அளவு போயிட்டா, அவன் வழியில இருக்கும் போதே எப்படியாவது கையில காலில் விழுந்து அவனோட சமரசம் பண்ணிடு. So the Lord says, even if you have borrowed some money and you have missed the payment, and before he reaches a court, just go and meet him on the way and reconcile with him. இதான் சமாதான பாதை. This is the path of நீ settlement. வழியிலே செட்டில்மெண்ட்டை பேசி முடிச்சிட்டா, If you settle that issue on the way, பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். the problem will end there. உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். Your life will be peaceful. நீ தாமதம் பண்ணுவாயானா, If you delay,
அவன் சும்மா இருக்க மாட்டான். He will not be silent. நியாயாதிபதி அதிகாரிட்ட பேசுவான், He will speak to the judge and judge to the officer, அதிகாரி சிறையில போடுவான், and the officer will throw into prison, வாங்கினதை திருப்பி கடைசி காசு வரைக்கும் செலுத்தி தீர்க்க மட்டும் நீ தப்பிக்க முடியாது. and you cannot escape until you have paid the last penny. சில வேளையில சமாதான பாதை அப்படின்னு சொல்றது வழியிலேயே நம்ம நல்மனம் பொருந்த நாம காரியங்களை சமரசத்திற்குள் கொண்டு வருவதற்கு நாம முயற்சி எடுக்கணும். So when you say peaceful path, they should be paths of settlement where you should try to settle them even on the way. ஞானமுள்ள மனுஷன் அப்படிதான் நடந்து கொள்வான். A wise man will walk in such a way. ஒரு அருமையான சம்பவம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல இருக்கு. There's a very good incident in 1 Samuel chapter 25. அங்கே நாபால் அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தான். There you can find a man named Nabal. அவனுக்கு 3000 ஆடு 1000 செம்மறி ஆடு அவன்கிட்ட இருந்தது. So he had 3000 sheep and 1000 goats. 3000 செம்மறி ஆடு 1000 ஆடு. He had 3000 sheep and 1000 goats. அவன் ஒரு நாள் வந்து மயிர் கத்தரிக்கிறதுக்காக போகிறான். So one day he went to shear his sheep. அப்பொழுது தாவீது அந்த பகுதியில் தான் இருக்கிறான். So David was in that place. அப்போ அவன் 2 ஊழியக்காரரை நாபால்ட்ட அனுப்பி, அப்பா எனக்கு வந்து பண்டிகை காலம், உன்னால என்ன முடியுமோ எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி கேட்கிறான். So he sent 2 of his young people to Nabal and he asked, this is a feast time for me, so give whatever you can afford to your servants. அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். He also says a reason for that. அவன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறாரு, நான் வந்து உன் ஏரியாலே இருக்கிறதுனால இந்த ஏரியால இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நான் உன்னை தடுத்துட்டு வச்சிருக்கிறேன். So here David says, since I am present in your area, I make sure that your area is totally protected. அதாவது உனக்கும் சரி இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தை வச்சிருக்கிறியே, அதுல ஒன்றும் களவு போகாததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு பயந்துட்டு யாரும் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க. So the reason why your livestock and yourself is protected and is not robbed by anybody, it's because they are afraid of me. நீ என்ன சம்பளத்துக்கு அமர்த்தலனா கூட என்னால நீ கொஞ்சம் தயவு வாங்கியிருக்க. So even if you have not appointed me for wages, but you have received some favor because of me. அதனால எனக்கு பண்டிகை காலம் நீ ஏதாவது பார்த்து செய்யின்னு சொல்லுகிறான். So therefore it is a feast day, therefore do whatever you can afford. ஆனா வந்து கேட்கும்போது இந்த நாபால் வந்து பாருங்க சமாதானமான ஒரு பதில சொல்லவே இல்லை. When he came and asked, this Nabal did not give a peaceful reply. அவனுடைய நாபாலுடைய ஊழியக்காரர் வேலைக்காரர் வந்து கூட தாவீதுக்காக பரிந்து பேசுறாங்க. Even Nabal's servants, they were ready and they recommended for David. நீங்க 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் படித்தீங்கன்னா, if you read verses 15 and 16, அவர்கள் சொல்றாங்க, அந்த மனுஷர் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தாங்க. நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதில்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தாங்கன்னு சொல்லி நாபாலின் ஊழியக்காரர்கள் நாபால்கிட்ட சொல்றாங்க. So here Nabal's servant said unto Nabal, the men treated us well. When we were in the field, we weren't harassed, and nothing of ours was missing the whole time we were living among them. They were a wall around us both day and night, the entire time we were herding the sheep. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. இவ்வளவு நன்மையை தாவீதுட்ட நாபால் பெற்றிருக்கிறான். This Nabal has received so much of goodness from David. அவன் கேட்டது என்ன? What did he ask for? நீ 4000 ஆடு வச்சிருக்க, You have 4000 goats. அதுல ஏதோ ஒன்னு கொடுப்பா, கொஞ்சம் கொடு, எங்க வேலையாட்கள் சாப்பிடணும், பண்டிகை காலத்துக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டா, So if you can give and afford something among that for young servants to eat on the feast நாபால் day. எப்படி பேசுறாரு பாருங்க. You know how did he respond? 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் பாருங்களேன். If you read verses 10 and 11, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் என்னாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயிருக்கு திரிகிறவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தைரியமா பதில் சொல்றாரு. Nabal asked them, who is David, who is Jesse's sons? Many slaves these days are running away from their masters. Am I supposed to take my bread, my water and my meat that I butchered for my shearers and give them to these men? I don't know where they are from. இப்படி வந்து ஒரு வல்லமை மிகுந்த நல்ல போர் சேவர்கள் நிறைந்த ஒரு தாவீதுட்ட பதில் சொன்னபடி அந்த மனுஷன் சும்மா இருப்பானா? So if he responds to David, who is so powerful and have very powerful servants, will he spare him? தாவீதுக்கு கடும் கோபம் வருகிறது. Now David is very angry. அப்போ அவங்க தாவீதினுடைய அந்த வாலிபர்கள் எல்லாரும் போய் இந்த விதமா நாபால் பதில் சொன்னாருன்னு போய் சொன்ன உடனே, So when David's young men went and said to David that Nabal responded this way, வேதம் சொல்லுகிறது, the Bible says, 13ஆம் வசனத்துல படித்தீங்கன்னா,
In verse 13 it says, அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையிலே இருந்து விட்டார்கள். And David said unto his men, gird ye on every man his sword. And they girded on every man his sword, and David also girded on his sword. And there went up after David about 400 men and 200 aboard by the staff. உங்களுக்கு தெரியும் தாவீது எப்படிப்பட்டவன் சொல்லி. You know how is David? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் He is a warrior right from his childhood. அதாவது சிங்கமே அவன் முன்னாடி நிக்க முடியல, கரடியவே கிழிச்சு போட்டான். Even lion could not stand before him, and he tore apart this bear. 4000 ஆடு எந்த மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். So how much is this 4000 sheep? அது 400 பேரோட கிளம்பி போறான். And that too he started with 400 men. உடனே இந்த நாபாலுடைய ஊழியக்காரர்களுக்கு புரியுது, நம்ம எஜமான் இப்படி அறிவில்லாம ஞானம் இல்லாம போய் சமாதானத்தின் வழியை விட்டுட்டு இப்படி போய் சண்டைக்கு போய் நிக்கிறானே. So immediately Nabal's servants actually they realized that this Nabal has done some foolishness because he chose this path of a war of a battle rather than choosing the path of settlement. உடனே நாபாலுடைய மனைவியாகிய அபிகைல் இடத்துல ஓடி போய் சொல்றாங்க. So they immediately ran to his wife Abigail and reported this. தாவீது கிளம்பி வர்றான். Now David has started to come here. பெரிய ஆபத்து இருக்கு. There's a great danger awaiting. 17ஆம் வசனம் பாருங்க. Verse 17. அவங்க சொல்றாங்க, இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். Now consider carefully what you must do. நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. There is certain to be a trouble for our master and his entire family. ஒரு பெரிய பொல்லாப்பு வருது. There's a great trouble. இந்த மனுஷன் பேலியாளின் மகனாக சொல்றத ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறான். He is such a worthless fool, nobody can talk to him. உடனே அபிகாயில் பார்க்கிறாள். Immediately Abigail saw. தாவீதை குறித்து தேசமெல்லாம் அவனுடைய வீரம் பரம்பி இருக்கு. So it is said about the greatness of David all over the nation. அவள் பார்க்கறானா, தாமதம் பண்ணா என்னுடைய கணவனும் சரி, நானும் சரி, எங்க மந்தையும் சரி, எங்க வேலைக்காரனும் சரி, அத்தனை பேரும் தாவீதின் கோபத்திற்குள்ளாகும். So she thought, if I delay, then myself, my family, my servants and my livestock, everything will be in danger, damaged by David. அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? You know what did she do? 18ஆம் வசனம் பாருங்க. Verse 18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்கள், 2 துருத்திரி திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிர், வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகளை எடுத்துக்கொண்டு கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். Abigail hurried, taking 200 loaves of bread, 2 skins of wine, 5 butchered sheep, a bushel of roasted grain, 100 clusters of raisins, and 200 cakes of pressed figs, and loaded them on donkeys. And she said unto her servants, go on before me, behold, I come after you. But she told not to her husband Nabal. 23ஆம் வசனம் பாருங்க. Verse 23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உமது அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. 27ஆம் வசனத்துல அவள் சொல்லுகிறாள், உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்ததை காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக என்று சொன்னாள். When Abigail saw David, she quickly got off the donkey and fell with her face to the ground in front of David. She fell at his feet and said, the guilt is mine, my lord, but please let your servant speak to you directly. My lord should pay no attention to this worthless man Nabal, for he lives up to his name. His name is Nabal, and stupidity is all he knows. I, your servant, didn't see my lord's young men whom you sent. And verse 27 says, accept this gift your servant has brought to my lord, and let it be given to the young men who follow my lord. என்ன ஒரு ஞானமும் என்ன ஒரு தீவிரமும் இந்த அபிகைலுக்கு இருந்தது பாருங்க. See how much hasty and how much wisdom did this Abigail have. அவள் பார்க்கிறா, இந்த கொடூரனுக்கு முன்பாக நாம போய் நின்றோம் என்றா நம்மள முற்றிலும் அழித்து போடுவான். So she thought, if I stand before this man, he will completely destroy us. அவன் அவ்வளவு வல்லமை உள்ளவன். He is so powerful. நாம செய்யறது அநியாயம். What do we do is unjust. நன்மையை வாங்கிட்டு நம்ம தீமையை செய்யக்கூடாது. We should not do evil for good. அவன் எவ்வளவோ நமக்கு பாதுகாப்பு கொடுத்தான். He has given us so much of protection. ஆகவே அவன் கேட்கிறதுக்கு அதிகமாக
அதிகமாகவே கொண்டு போய் ஏற்றி கொண்டு கழுதையில கொண்டு போய் இறக்கிட்டார். Therefore she took more than what he asked for and gave everything to her. அதோட விளைவு என்ன? And what is the result? 34ஆம் வசனத்தை தாவீது சொல்றார் பாருங்க. In verse 34 David says, நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று அவன் சிந்திச்சு வச்சிருந்தானா. He said, otherwise as surely as the Lord God of Israel lives, who prevented me from harming you, if he had not come quickly to meet me, Nabal wouldn't have had any men left by morning light. 35ஆம் வசனம். Verse 35. அவன் சொல்லுகிறான் பாருங்க, தாவீதுக்கு அவள் கொண்டு வந்ததை அவள் கையிலே அவன் வாங்கி கொண்டவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. Then David accepted what she had brought him and said, go home in peace. பாருங்க, சமாதானமா நம்ம பாதையில கடந்து போகணும்னா சில வேளையில சமாதான பாதை என்பது நாம சமரசம் செய்து காரியங்களை கைமாற்றி நாம சீக்கிரமாக ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு பாதை. So if you want to go in the path of peace, then that should be a path of settlement where you have to choose to settle things, where you have to exchange and choose to be calm in the way. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதை தீவிரமா செய்யணும். You have to do it hastily. அதை தாழ்மையா செய்யணும். You should do it humbly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வாசிப்பீர்களானா. That's why if you read Proverbs 16 verse 14 and 15. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். As messengers of death is the king's wrath, but a wise man will appease it. ஞானமுள்ளவன் அதை அமர்த்துவான். But a wise man will appease it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலை கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை உணர்த்துவாராக. That the Lord speak with us and convict us. நமக்கு விரோதமாய் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எழும்பி வரும்போது வழியிலேயே சந்தித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை, ஒரு முடிவை, ஒரு சமரசத்தை உண்டாக்க சமாதானத்தின் பாதையில தீவிரிக்கிறவங்க ஞானமுள்ளவர்கள். When people who are in power come against us, let us go for a path of settlement in the way, and people who hurriedly and who hastily do that, they are the people who are wise people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, இந்த சமாதானத்தின் பாதையை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? Second, how to understand this path of peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வாங்க. 2 Samuel chapter 16. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனம் பாருங்க. You can read verse 13. 13. Verse 13. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். And as David and his men went along the road, சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். Shimei went along the hillside opposite him and cursed as he went, threw stones at him and kicked up dust. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். You know this incident. தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தனக்கு எதிர்த்து வந்தபோது அவனுக்கு தப்பி ஓடி அவன் தன்னுடைய சேவகரோடே நடந்து போய் கொண்டிருக்கிறான். So when Absalom, David's son, came against David, this David escaped from him, fled away from him along with his men, and he was walking by the road. அப்போ அவன் பகூரி என்கிற இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது சவுலினுடைய வீட்டு வம்சத்தானா இருக்கிற இந்த சீமேயி என்று பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக்கிட்டே வர்றான். So when he came to Bahurim, he saw a man from the family of the house of Saul named Shimei, who was coming from there, cursing him all the way. 6ஆம் வசனத்துல பாருங்க. Verse 6 says, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. and all the people and all the mighty men were on his right hand and on his left. அப்போ இந்த ஒரு மனுஷன் சீமை என்ன பண்றான்னா தாவீதின் மேலும் சரி தாவீதினுடைய சகல ஊழியக்காரர் மனிதர் மேலும் கற்களை எரிந்து அவனை பார்த்து சொல்றான், பேலியாளின் மனுஷனே தொலைந்து போன்னு சொல்லி தூஷித்துக்கிட்டே கல்லை எரிஞ்சிட்டு இருக்கான். So here then this one man Shimei, he was actually throwing stones at David and all his servants, and he was cursing saying, come out you bloodthirsty man, you rogue.
அவன் சொல்லுகிறான், சவுலினுடைய இரத்தப்புளிய கர்த்தர் உன் கையில வாங்கிட்டார் பாரு. So he said, the Lord has brought upon you all the blood of the house of Saul. இப்போ உன் சொந்த குமாரனே உனக்கு விரோதமா எழும்பிட்டான் பத்தியா? And now the Lord has delivered the kingdom into the hand of Absalom. அக்கிரமத்துல நீயே அகப்பட்டுட்ட. And you have caught in your own evil. இப்படி சொல்லிட்டு இவன் அப்படியே தூஷணம் பண்ணிட்டு கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான். And he is just cursing him this way and throwing stones at him. அப்ப தாவீதோடு வருகிற அபிஷாயின்ற ஒரு சேவகன் தாவீதை பார்த்து சொல்றான். So one of the servant of David named Abishai, he said unto him, 9ஆம் வசனத்துல, verse 9, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடுறேன், தலையை வெட்டி போடுறேன்னு சொல்றான். He says, why should this dead dog curse my lord the king? Please let me go over and take off his head. அப்போ அதற்கு ராஜாவாகிய தாவீது சொல்ற பதில் பாருங்க. So look at the response of David there. 10ஆம் வசனம், verse 10, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று சொன்னான். But the king said, what have I to do with you, you sons of Zeruiah? So let him curse, because the Lord has said to him, curse David. Who then shall say, why have you done so? இந்த சிச்சுவேஷனை பார்த்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. So when you look at the situation, there's a sensitive issue going on here. இங்க தாவீது தனியா இல்ல, தாவீது பலவீனமாகவும் இல்ல. Here David is not alone and he is not weak. அவனோடு பெரிய பலசாலிகள் சேவகர்கள் வந்துட்டு இருக்காங்க. There are servants and mighty men along with him. ஒரு மனுஷன் தான் இவனுக்கு பிரச்சனை கொடுக்கறான். Just one person was giving him the problem. அவன் எதிர்த்து வந்து தூஷிக்கிறான். He is coming against him and he is cursing him. மூன்று காரியங்களை அவன் செய்றான். He did three things. வாயினால அவனை தூஷித்து கொலைகாரனே அல்லது இரத்த பிரியனே என்று சொல்லுகிறான். First he did verbal abuse and he called him by names as murderer. இரண்டாவது அவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகிறான், சவுலின் வீட்டுக்கு இவன் எதிர்த்து வந்தது போல. So next he made all the false accusation as if he came against the house of Saul. மூன்றாவது அவனை சரீர பிரகாரமாக கல் எறிந்து அவனை காயப்படுத்துகிறான். And third he did physical abuse by throwing stones at him. இப்ப தாவீது எப்படி இதை கையாண்டான்? Now how did David handle this? எப்படி எந்த பாதை அவன் தெரிந்து கொண்டான்? What kind of path did he choose? நான் சொல்லுவேன், இவனுடைய சமாதான பாதை சமரசம் கிடையாது. இவன் எடுத்த சமாதான பாதை இந்த சூழ்நிலையில அமைதி அல்லது மௌனம். So here this path that he chose, peaceful path that David chose was not the path of settlement, but here it is path of silence. அமைதி. It is path of silence. அமைதியா மௌனமா தாவீது அவனுக்கு பழிக்கு பழி செய்யாம பிரதியுபகாரம் செய்யாம அமைதியா நடந்து போயிட்டே இருந்தான். David gave a silent treatment. He never opened his mouth. பாருங்க, சமாதானத்தின் பாதை அப்படின்னு சொல்றது ரெண்டாவது சில வேளைகள்ல நாம பழிக்கு பழி வாங்காம பதிலுக்கு பதில் செய்யாம அந்த பிரச்சனையில அமைதியா கடந்து போறோம் பாருங்க, அதான் சமாதான பாதை. So when you say peaceful path, sometimes you may have to go away in a silent way in that path, not doing tit for tat or taking revenge. சில பேர் நம்மளை தூண்டுவாங்க. Some people will instigate us. சில பேர் நம்மளை வேணும்னே ஏவி விடுவாங்க. Some people will wantedly and purposely they will instigate நம்மளை us. சில பேர் கோவம் மூட்டுவாங்க. Some people will kindle our anger. ஆனா பிரச்சனை என்னன்னா, நமக்கு பெரிய அதிகாரம் இருக்கும். நம்ம ஒரு நொடியில அவனை ஒரு முசுக்கொட்டை பூச்சியை போல நசுக்கி போட்டுடலாம். So we will have power, even we can crush him or press him down like a bug in a moment. ஆனா சமாதான பாதைன்றது அமைதியா போயிடுது. But a path of peace is a silence. கண்டும் காணாதது போல, கேட்டும் கேட்காதது போல அமைதியா கடந்து போற. You just move away in silence as if you heard and not heard, as if you see and don't see it. இங்க பாருங்க, தாவீதுனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில அவன் சிக்கி இருக்கிறான். So when you look at David here, the situation is that he is already caught into a problem. என்ன பிரச்சனை? What is that problem? தன்னுடைய சொந்த குமாரன் தனக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்கி இருக்கான். So his own son is now against him. இவன் இந்த பிரச்சனையை கடந்து போயிட்டு இருக்கும்போது சீமேயின்றவன் அடுத்த பிரச்சனையை கொண்டு வரான். So as he was going through this problem, this Shimei is bringing another problem. பாருங்க, இந்த தாவீது ரெண்டு யுத்தங்களை ஒரே நேரம் செய்யறதுக்கு அவன் விரும்பல. This David did not like to wage two wars at the same time. அவன் என்னதான் சீமேயி தன்னை தூண்டினாலும் வாய் திறக்காம போய் கொண்டே இருந்தான். No matter how much this Shimei instigated him, he never responded. இன்னொரு பக்கம் தான் கூட இருந்த அபிஷாய் அவனும் தூண்டுறான்.
On the other side, Abishai was also instigating him. தாவீது ரொம்ப சுலபமாக அவர்களுடைய உணர்ச்சி வசப்படுதலுக்கு இவன் உடனே பதில் சொல்லியிருக்கலாம். David could have easily gotten worked up with all those people. ஆனால் தன்னுடைய நோக்கத்தை விட்டு அவன் திசை மாறவே இல்லை. But he did not distract from his purpose. அவன் தானும் தன்னோடு வந்தவர்களும் அந்த அசட்டையின் பாதையை, அவமானத்தின் பாதையை, நிந்தையின் பாதையை அமைதியாய் கடந்து போகிறதற்கு தானும் தன்னை அர்ப்பணித்து கொண்டான். தன்னோடு கூட வந்தவர்களையும் அமைதி காக்க சொன்னார். So he also committed himself to that path of inflicting of the path where of shame, of despising and curse, and also he asked these people also to keep silent. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட இதே போன்ற ஒரு சமாதானத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். Even our Lord and Savior Jesus Christ also chose such a kind of peace. அவரை பிடிக்க வந்தபோது, அவரை நிந்தித்த போது, அவரை அடித்த போது ஒரு வார்த்தையும் பேசாமல் அடிக்கப்படுவது கொண்டு போகிற ஒரு மாட்டை போல மௌனமாய் இருந்தார். When people came to arrest him, when they reproached him, when they beat him, he did not speak a word, but he went like a sheep to the slaughter. தனக்காக யுத்தம் பண்றதுக்கு பட்டயத்தை தூக்கின பேதுருவை கூட உன் பட்டயத்தை கொண்டு உரையில போடுன்னு சொல்லி அமைதிப்படுத்தினார். Even unto Peter, who took his sword to fight for him, he just told him to put it in his place, and he was silent. ஏன்னா அவருக்கு தெரியும், Because he know it. தன்மேல் இருந்த அழைப்பு, தன்மேல் இருந்த தேவ நோக்கம் இந்த சலசலப்புகளை விட பெரியது என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். Our Lord and Savior Jesus Christ very well know that the calling that he had and the purpose that he has come here is greater than all these problems. தாவீது ஒன்றை உணர்ந்து கொண்டான். David also realized one thing. என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக என்னை அபிஷேகம் பண்ணின தேவன் இந்த சீமையை பார்க்கிலும் பெரியவர். The Lord who anointed me before my brothers is greater than this Shimei. அவனுடைய வார்த்தைகளை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகமும் பெரியது. The power of God and anointing of God is greater than his words. நான் வீண்டாக ரத்தத்தை சிந்தி என் மேல நான் கரையை சுமக்க விரும்பல. I don't want to shed blood in vain and carry that problem. நான் இந்த குழப்பத்தின் பாதையை, சண்டையின் பாதையை உடனே மாம்சத்துல இறங்கி எனக்கு கிரியை செய்ய முடிஞ்சாலும் அமைதியாக கடந்து செல்வேன். So though I can immediately get into this problem and work against it, but I will go in silence. நீங்க பிந்தின நாட்கள்ல இந்த சீமையை எப்படி தாவீது டீல் பண்ணான்னு சொல்லி நீங்க அப்பா வாசிக்கலாம். But in later days you can see how this David dealt this Shimei. அதனால சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதான பாதைன்றது சில பிரச்சனைகள் நடுவில் மௌனம் காத்து அமைதியாய் கடந்து செல்வது. Therefore sometimes this peaceful path should be path of silence in our life. ரொம்ப இமோஷனல் ஆயிடக்கூடாது. You should not get more emotional. ரொம்ப நம்ம வெஞ்சன்ஸ் எடுத்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம பழிக்கு பழி தீர்க்க எழும்பிடக்கூடாது. We should not rise to take any kind of vengeance and revenge. நம்ம ஒரு நிமிஷத்துல நமக்கு பட்டயத்தை தூக்க முடியும், உடனே நமக்காக செயல்படுகிறவர்களை தூண்டி விட முடியும். So we can take our sword in a moment and we can also instigate people who can work for us. ஆனால் வேண்டாம். But don't need it. எனக்கு வல்லமை இருந்தாலும் நான் சமாதானத்தின் பாதையை நான் தெரிந்து கொள்கிறேன். Though I have power, I will choose the path of peace. பாருங்க, சீமை முன்பாக ஒரு நாள் தாவீது தலைகுனிந்தவனாய் அமைதியா போனான். This David went by putting his head down before the Shimei one day. ஆனா கர்த்தரோ ஒரு நாள் இதே தாவீது அதே சீமைக்கு முன்பாக எருசலேமுக்கு உள்ளே வரவும் அவன் கண்காண தேவன் தாவீதை உயர்த்தினார். But the same David, the Lord exalted and lifted him up that even Shimei could see him entering into Jerusalem. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஞானத்தின் பாதை சமாதானத்தின் பாதை. The path of wisdom is peaceful path. முதலாவது சொன்ன இந்த பாதை சமரசத்தின் பாதை. First I told you this is the path of settlement. இரண்டாவது சமாதானத்தின் பாதை என்பது அமைதி அல்லது மௌனத்தின் பாதை. Second I told you this is a path of silence. இன்னொரு பாதை இருக்கு. இந்த சமாதானத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு மூன்றாவது ஒரு பாதை இருக்கு. There is one more path to understand this peaceful path. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வாங்க. If you come to Genesis chapter 13, அங்கே 8ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் verse 8 says, வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து
போகலாம். Then Abram said to Lot, please let's not have quarreling between you and me, or between your herdsman and my herdsman, since we are relatives. Isn't this whole land before you? Separate from me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. உங்களுக்கு தெரியும், வேதத்துல ஆபிரகாமும் சரி லோத்தும் சரி ரெண்டு பேரையுமே வேதம் நீதிமான்கள் என்று பட்டம் சூட்டுகிறது. You know very well the Bible has called or titled this Abraham and Lot as righteous. ரெண்டு பேரையும் தனிப்பட்ட விதமா பார்ப்பீர்களானா அவங்க நல்லவர்கள். So individually when you look at both the people, they are very good. ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விரோதமோ எந்த வாக்குவாதமோ எந்த சண்டையுமோ இல்லை. So there is no issues or no disagreement or no problem, no strife between both. அவர்கள் ரெண்டு பேரும் சமாதானமா அவங்க பயணத்துல முன்னேறாங்க. And they were going peacefully in their journey. ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் செழித்தது, வளர்ந்தது. And both of their life began to prosper and grow. அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சுமூகமாய் போய் கொண்டிருந்த போது, When everything was going well in their life, ரெண்டு சகோதரர்கள் சமாதானமாய் இருந்தாலும் கீழ் மட்டத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள் நடுவுல பிரச்சனை வந்தது. though both the brothers were at peace, but problem begins in the lower rank from the shepherds. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாருங்க, இந்த ஐஸ்வர்யம், செல்வம், பெருக்கம் எல்லாமே ரொம்ப நல்லதுதான். See, this prosperity, this growth, this increase, everything is good thing. ஆனா இந்த ஐஸ்வர்யம் எங்க கூடுதோ அங்க கூடவே தொல்லையும் கூடுதுன்றதை மறந்துடாதீங்க. But don't ever forget, wherever this riches and prosperity increases, trouble will also increase. சில வேளையில இந்த ஐஸ்வர்யமும் செல்வமும் பெருக்கமுமே நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக மாறுகிறது. Sometimes this prosperity and growth becomes the reason for our problem. சில வேளையில சில விரிவாக்கங்கள் வாழ்க்கையில வரும்போது அதன் நடுவுல சமாதானத்தை காத்துக்கொள்றது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடுகிறது. Sometimes when we have certain expansions in our life, really maintaining peace is a really big challenge in that. நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, Proverbs 10:22 says, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டா. the blessing of the Lord it maketh rich, and he added no sorrow with that. பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கங்கள் நல்லதுதான். ஆனா அந்த பெருகுகிற வேளையில சமாதானத்தை நம்ம இழக்கிற சூழ்நிலை வருமானால் நாம் உடனடியாக நாம ஆக்ஷன் எடுக்கணும். So it is good that we have expansions in our life, but when that relationships become bitter because of that expansion, then we need to consider to have a quick action on that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? Why do I say this? யாக்கோபின் நிருபம் 3:16 வாசிப்பீர்களானால், if you read James chapter 3 and verse 16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று வாசிக்கிறோம். we read, for where envying and strife is, there is confusion and every evil work. பாருங்க, சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கலகங்கள் கீழ் மட்டத்துல அல்லது வேலைக்காரர் மட்டத்துல இருந்து அதை நம்ம ஒழுங்கா கையாளனா கொஞ்ச நாள்ல அங்கிருந்து கிளம்பி அந்த பிரச்சனை எதுக்குள்ள வந்துரும் கேட்டா ரெண்டு சகோதரர்களுக்குள்ள உறவுல வந்துரும். So there are some quarrels that can actually start from the lower level, that is with the servants, and if you don't handle it properly, that will end up with the brothers. பாருங்க, ஆபிரகாம் இத கணிச்சிட்டாரு. Abraham actually founded that. ஊழியக்காரர் நடுவுல வேலைக்காரர் நடுவுல சமாதானம் இழந்துட்டாங்க. So there was no peace between the servants and the herdsman. அப்ப அவர் புரியுது, இது தீர்த்து வைக்க கூடியது கிடையாது. So he understood that this cannot be solved. இது ஒரே நாள்ல முடிய போறது இல்ல. This cannot be resolved in one day. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட பழகிட்டாங்க. So they have started to quarrel and they are used to quarrel. இப்போ இதற்கு விளைவு என்ன அப்படின்னா, இது அப்படியே விட்டோம்னா நானும் லோத்துக்கும் சண்டை வந்துரும். So when you leave it aside, the consequence is that myself and Lot will end in a quarrel. இந்த சண்டையினால் நாங்க ரெண்டு பேரும் பிரிந்து போகிறதுக்கு முன்பாக சமாதானமா இருக்கும்போதே நாம பிரிந்து போயிடலாம். So before this problem can force a separation, let us separate while we are at peace. பாருங்க, அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அது இட்ஸ் a very matured thinking. இது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு சிந்தனை நான் நினைக்கிறேன். So I think this is a very mature thinking. அதாவது நாம ஒரு பிரச்சனை நம்மை பிரிப்பதற்கு முன்பதாகவே நாம பிரிந்திருப்பது
நமக்கு சமாதானத்தை செழிப்பையும் கொடுக்குமானா அதையே நான் தெரிந்து கொள்வேன். Before a problem can force a separation, but if you understand that separation can bring a peace, then I will always choose that. பாருங்க, இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா. So this is a practical solution in our life. பாருங்க, 2 பேர் இல்ல 100 பேர் ஒருமித்திருப்பது கூட நல்லதுதான். So it is not 2 people, it is always good, even 100 people can be together. 133ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். So if you read Psalm 133, it says, behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. அது ரொம்ப நன்மை, ரொம்ப இன்பம் தான். It is always good and pleasant. ஆனா வளர்ச்சியும் பெருக்கமும் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒரு நாள் போராட்டத்துல போய் முடிய போகுதுன்னு அர்த்தம். But if there is prosperity and growth from all the sides, it means that it's going to end in a strife one day. நீங்கள் பாருங்க, ஆதியாகமம் 13:6 படிப்பீங்களானா, if you read Genesis 13:6, இந்த லோத்துவும் ஆபிரகாமும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததுன்னு போட்டிருக்கு. we read, but the land was unable to support them as long as they stayed together. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்றுன்னு வாசிக்கிறோம். we read, for they had so many possessions that they could not stay together. அப்ப இது என்னன்னா, இந்த பிரச்சனை it was waiting to happen. இது நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, காலம் எப்ப வரும்னு தெரியாது. So it means that this problem was waiting to happen. பாருங்க, ஆபிரகாம் பார்த்தாரு, Abraham was looking at that. இப்படி நம்ம வாழ்க்கை தொடரக்கூடாது. Our life should not continue this way. பிரச்சனை நம்மள ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி நாம பிரச்சனையை ஆளுகை செய்யணும். Before the problem rules us, we have to rule over the problem. பிரச்சனை நம்மள அதிர வைக்கிறதுக்கு முன்பாக நாம பிரச்சனையை அடக்கணும். So before this problem comes over us, we have to control that problem. அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நாம பிரிஞ்சு போயிடலாம். He says, let us separate. நாம பிரிஞ்சு போறதா நமக்கு சமாதானம். So when we separate, that is peace to us. பாருங்க, நாம கூட நிறைய வேளையில எல்லாருமே ஒரே கூரை கீழே எல்லாமே கூடவே இருந்து வாசம் பண்ணணும்ன்றது நம்ம எல்லாருடைய ஆசை தான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. See, most of us desire that everyone should maintain peace within the home by everyone staying together under one roof. பாருங்க, ஆனா என்னதான் நமக்கு ஆசையும் விருப்பமும் இருந்தாலும், என்னதான் நமக்கு அந்த ஏக்கம் இருந்தாலும் கனவு இருந்தாலும், பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சில வேளையில் வளர்ச்சியும் பெருக்கமும் 2 பேர் ஒன்றா வாசம் பண்ணுறதுக்கு அது இயல்பாக முடியாத ஒரு கட்டாயத்தில் சில வேளை சூழ்நிலை வந்துருது. See, no matter how much desire we have, how much we earn to be together, sometimes it is practically not feasible for us to stay together. சில வேளையில அந்த வளர்ச்சியின் பெருக்கம் என்ன பண்ணும்னா, 2 பேர் ஒன்றாய் ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியாதபடி பூமியே தாங்க முடியாது, அந்த ரிசோர்சஸ் நம்மளுக்கு சப்ளை கிடைக்காது. So sometimes with this prosperity and growth, they makes us or they outgrow your resources so that you cannot stay together. அதாவது நம்ம அவர்களுக்கு வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்க முடியாது. We cannot give the time they want from us. அவர்களுக்குரிய வசதிகளை நம்ம செய்து கொடுக்க முடியாது. We cannot make all the comfort they require. அவர்கள் தேடுகிற சுதந்திரத்தை நம்ம கொடுக்க முடியாது. We cannot give them the freedom that they seek after. நடமாட இடம் இல்லாம போய்டும். There will not be any place to move around. அவர்களுக்கு வேண்டிய பிரைவசி நம்ம கொடுக்க முடியாது. We cannot give a privacy as they require. வளர 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 பிரச்சனைகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. So as we grow and grow, there is also problems growing up with us. ஒரு நாள் சிலர் கூட்டை விட்டு பறந்து போகிறதா அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. So someday that is always a need to, they have to fly away from their nest, and that is always good actually. அவங்க தனித்தன்மையா வாழ்றதுக்கு நம்ம எடுக்கிற முடிவு அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. So certain decisions that we take that they become independent is always good for them and for us as well. பாருங்க, குடும்பம் வரும்போது உலகத்தில் உள்ள எல்லா குடும்பமே நகோமி ரூத்தை போல இருக்க மாட்டாங்க. So when you come to a family, it's not that all the families will be together like Naomi and Ruth. சில வேளையில குடும்பங்களின் வளர்ச்சி புது புது பிரச்சனைகளை கொண்டு வரும். Sometimes the growth and prosperity in a family will bring new problems. கதவை உடைச்சிட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நாமளே சில வேளை கதவை திறந்து வழி விடுவோமானால், நான் சொல்லுவேன், சமாதானத்தின் பாதையில நாமும் நம்முடைய குடும்பமும் கடந்து செல்ல நம்ம வழியை உண்டாக்குவோம். So if you actually open the gate to let out certain people before that door is actually broken, that will always pave way for peace. அதாவது இந்த ஆபிரகாமினுடைய சம்பவத்துல நல்ல ஒரு கருத்தை நம்ம படிச்சுக்கணும்னா, so if you want to learn a good moral from this incident of Abraham, அதாவது சரீர பிரகாரமாக ஒருவர் தனித்து வாழ்வதற்கு நாம இடத்தை திறந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மன ரீதியாக கூட ஒரு பிரிவினை வருவதற்கு
வாய்ப்பை நாம் உண்டாக்க முடியும். If you don't let go the physical proximity of some people who are very close to you, then you may have risk losing them altogether. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இந்த Lord. சம்பவத்தை படித்தீங்கன்னா ஒரு நல்ல சத்தியம் நீங்க படிச்சுக்கிடுவீங்க. If you read this incident, you know very very good truth. இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து போகலாம் அப்படின்னு சொன்னது மன ரீதியா இல்ல, உறவு ரீதியா இல்ல, இட ரீதியாக மட்டும்தான். So here where they said let us separate from each other, it was not actually geography, it was actually geographical, not relational or not by heart. அதாவது புரியுதா நான் சொல்றது? So can you understand? இந்த பிரிந்து போகலாம்னு சொல்றது உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது இல்ல. So when you say let us separate from us, it doesn't mean that you and I have no connection with each other. நீ கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல இரு, நான் இந்த இடத்துல இருக்கேன். See, you stay in another place and I will stay in this location. நீ வடக்கு போனா நான் தெற்கு போறேன், நீ மேற்கு போனா நான் கிழக்கு போறேன். அப்ப இடத்தை தான் அவங்க மாற்றி கொண்டாங்களே தவிர ரெண்டு பேருடைய சகோதரத்துவம் உடையவே இல்லை. If you go to the west, I will go to east. If you go to the north, I will go to south. Only their geographical location is changed, but not their relationship. ரெண்டு பேரும் சரீரப்பிரகமா பிரிஞ்சிட்டாங்க. Physically they have separated. ஆனா நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16 இருந்து 16 வசனங்களை படிப்பீங்களானா? But if you read Genesis chapter 14 verses 14 to 16, அங்கே லோத்துவை சுற்றி உள்ள ராஜாக்கள் அவங்களை கைப்பற்றிட்டாங்க, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த 318 கைவடிந்த அவனுடைய வேலைக்காரர் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு லோத்தினுடைய அத்தனை சொத்துக்கள் சம்பத்துகளை திருப்பி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தது நீங்க பார்க்கலாம். So when Abraham heard that his brother Lot was taken captive by other kings surrounding him and they took away his possession, we can read that he armed his 318 trained servants along with them and brought them back. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let the Lord speak with us. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? What do we require in our life? ஞானம் சொல்லுது சமாதானத்தின் பாதைக்கு போப்பா. Wisdom says seek the peaceful path. நம்முடைய தனிப்பட்ட அபிலாஷங்கள், ஆசைகள், நம்முடைய கனவுகளை வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன், அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் சில வேளையில ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது சமாதானத்தை உங்களால கட்டி காக்கவே முடியாது. No matter how much you say that with all the desires and with all the desires and passions you have, we want to live this way, but when you come to a point you cannot live in peace at all. நம்முடைய தன்னலத்திற்காக வீட்டின் குடும்பத்தின் சமாதானத்தை நாம் கெடுக்காமல் இருப்பது நல்லது. It is always good not to spoil the peace of a family just for our selfish gains. அதற்கு பதிலாக Rather than that, நான் சமாதானத்தின் பாதையை தெரிந்து கொள்றேன். I will choose a peaceful path. சமாதான பாதை என்றால் என்ன? What is peaceful path? மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things. முதலாவது அந்த பாதை சமரசத்தின் பாதை. First, that is the path of settlement. இரண்டாவது இந்த சமாதான பாதை என்பது அமைதியின் அல்லது மௌனத்தின் பாதை. Second, that is the path of silence. மூன்றாவது சமாதானத்தின் பாதை என்பது பிரிந்து செல்லும் பாதை. Third, that is the path of separation. முடிவென்ன? What is the end? சமாதானம். It is always peace. நீதிமொழிகள் 3:17. Proverbs 3:17. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். Her ways are ways of pleasantness and all her paths are peace. கர்த்தர் தாமே இந்த சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய எல்லா பகுதியிலும் கட்டளையிட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord command this peace in our heart, in our life, in our family, in our house, in all our things, and may the Lord bless us. நாம் ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரே, Our Almighty God, creator of heaven and earth, நீர் சமாதான காரணர். Lord, you are the Prince of நீ Peace. சமாதானத்தை விரும்புகிறவர். Lord, you are the one who desires நீ peace. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். You are the one who creates peace, Lord. ஆண்டவரே, புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை ஞானத்தினால் சமாதானத்தின் பாதையில் நடக்க எங்களை வழி நடத்தும். The Lord who gives peace beyond our understanding, may the Lord grant us peace that we may walk in the ways of peace through wisdom. இன்றைக்கு எங்களோடு நீர் வசனத்தை கொண்டு பேசியிருக்கிறீர். Lord, you have spoke with us through your word today. நாங்கள் பெருமையினால் அகந்தையினால் எங்களுக்கு எதிர்த்து வருகிற அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாதபடி ஆண்டவரை ஏற்ற வழியிலேயே நல்மனம் பொருந்திவிட எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may go through a path of settlement and reconcile with the people who are in power, and let we not become worthy of their anger, Lord. சில வேளை தாவீதை போல எங்களுக்கு எல்லா வல்லமை அதிகாரம் கையில் இருக்கும்போது சீமே போன்ற செத்த நாய்கள் சத்தமிடும்போது அமைதியாக மௌனமாக சமாதானத்தின் பாதையில் நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தார். Lord, also Lord, give us grace to choose the path of silence when we have all the power like David, and when we go through where we encounter people like Shimei, like dead dogs, let us go and walk in the path of silence, Lord. ஆண்டவரே,
சமாதானத்தின் பாதையை ஆகிய ஆபிரகாம் தெரிந்து கொண்ட பிரிந்து போகுதல் தான் உம்முடைய சித்தமாய் இருக்குமானால், அதுவே எங்களை சமாதானத்தில் நடத்துமானால், அதிலேயும் நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் தைரியமாய் முன்னேற கிருபை தார். Lord, if your peaceful path is the path of separation, and if that is your will, Lord, give us grace that we may also choose that path and walk peacefully in that path, உம்முடைய Lord. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படும். Glorify your name alone, Lord. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். Continue to minister with எங்கள் us. ஒவ்வொரு வழிகளும் சமாதானத்தின் பாதைகளாய் மாற கிருபை தார். Lord, give us grace that all our paths become peaceful paths, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆம்.